வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். உலகத்தில் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோங்க. நான் இப்ப என்ன சொல்லணும்? அதை கொஞ்சம் பார்த்துருவோங்க. கோபத்தை எனக்கு கொடு. கோபத்தை எனக்கு கொடு. ஆ இது ஒரு குரு சொன்னது. ஒரு குரு ஒரு பர்ணசாலை அமைத்து, அது பக்கத்துல இருக்கிற சிற்றரசர்கள், பேரரசர்கள் எல்லாருடைய மகன்களுக்கும் ஒரே மாதிரியா குருகுல வாசம் நடத்திட்டு இருந்தாரு. அப்ப வந்து அந்த ஒரு ராஜகுமாரன் ரொம்ப நல்லா படிச்சான். அவருக்கு இவன ரொம்ப பிடிக்கும். அப்ப அவனுடைய தந்தையோட ஒரு நாளைக்கு வந்து, "குருவே, நான் உங்களுக்கு இன்னும் குரு தட்சணையே தரல. எங்க அப்பா குரு தட்சணை குடுக்கணும்னு நினைக்கிறார்." அப்படின்ன பொழுது, அ அவர் சொன்னபோது, "உங்க அப்பா சரியான அரசனே இல்ல. கொடுங்கோல் மன்னன். மக்களுடைய மனதை புண்படுத்தி ஒருவன் ராஜாவா இருக்கான்னாக்க, அது நல்லதல்ல. இந்த தர்மத்தை யார் அவனிடம் சொல்வது? அதனால நீ எனக்கு குரு தட்சணை குடுக்க வேண்டாம். நான் எப்ப கேட்கிறேனோ, அப்ப நீ குடுத்தா போரும் போ" அப்படின்ட்டாராம். கோவிச்சுக்கல. ஆனா சொன்னார், "உன்னுடைய தந்தையால் இங்க யாருமே குடிமக்கள் சந்தோஷமா இல்லை அப்பா. அதை எப்படி சொல்லுவது உன் தந்தையிடம்?" சொன்ன உடனே இவன் திரும்பி போயிட்டான். இவன் நேரா போயி அரசன்கிட்ட என்ன கேட்கிறான்? இந்த மாதிரி, "அப்பா நீ கொடுங்கோலனா?" "ஏன்? யார் சொன்னான்னு?" "என்னோட முனிவர் தான் சொன்னார். அவர் என்னோட குரு சொன்னாக்க அது தப்பாவே இருக்காது." அப்படின்ன பொழுது, அவன் உடனே சிப்பாய்கள கூப்ட்டு, "அந்த குருகுலத்தையே அடிச்சு உடைச்சிருங்கடா" அப்படின்ட்டான். அவங்க போய் அடிச்சு உடைச்சுட்டாங்க. இப்ப இந்த இளவரசனுக்கு அப்பாவுடைய போக்கு புரியுது. ஆனா பிடிக்கல. என்ன பண்றது? அப்படியே காலம் ஓடித்து. ஒரு நாளைக்கு இவன் என்ன பண்றான், திருப்பி என்னோட குருவுக்கு நான் காணிக்கை குடுக்கல. அந்த குரு தட்சணை குடுக்காததுனால எனக்கு அறிவும் எங்கேயோ மழுங்கி இருக்கு. அந்த குரு தட்சணை குடுக்கலன்னு யாருக்கு வேணா நீங்க என்ன வேணா குடுக்க மறக்கலாம். அந்த குரு தட்சணை குடுக்க மறந்தால் கற்ற கல்வி மறந்து விடும். அது எப்படி? நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ண பிறகு அந்த டீச்சர் சொல்லிக் குடுக்காட்டா என்ன? அதனால என்ன? டீச்சர போய் பார்க்காட்டா என்னங்கிறது இல்ல. குரு என்றால் அவரால் மட்டுமே இந்த அறிவை புகட்ட முடியும். அவர் மனசு நொந்தால் இந்த அறிவும் மழுங்க முடியும். இதுதான் அவனுக்கு புரிஞ்சது. அவன் போய் தேடு தேடுன்னு தேடுறான். தேடுகின்ற பொழுது, அவர் எங்கேயோ ஒரு நதிக்கரையில உட்கார்ந்து எல்லா பசங்களுக்கும் பாடம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது, "இப்பவான நீங்க என்னுடைய காணிக்கையை எடுத்துக்கணுமே" அப்படின்ன பொழுது, "இல்லை அப்பா. எனக்கு வந்து உங்களுடைய குருதட்சணை எனக்கு என் கையில வர வேண்டாம். ஏன்னா அது நல்ல வகையில அது வரல. என்னை விட்டுடு." அப்படிங்கிறபோது அந்த இளவரசன் நடந்தே திருப்பி போறான். இந்த குதிரைய நடத்திக்கிட்டு போம்போது பின்னாலேயே அந்த குருவும் வராரு. அத அவன் கவனிக்கல. அரண்மனைக்குள்ள போனபோது இவரும் பின்னாலேயே போறார். அவன் நேரா போன உடனேவே அப்பா கிட்ட, "அப்பா உங்களால எனக்கு பெரிய அவமானம். நாளைக்கு உங்களுக்கு பிறகு நான் இந்த நாட்ட ஆளணும்னாலும் அதுவும் அவமானம். ஏன்னு கேட்டா, உங்கள மாதிரி ஒரு கொடுங்கோல் மன்னன பார்த்ததே இல்ல. எல்லாத்துக்கும் கோவிச்சுக்கிறீங்களாம். மக்கள் கிட்டலாம் கோவிச்சுக்கிறீங்களாம். எனக்கும் உங்களோட குணம் தான் வந்திருக்குப்பா." அப்படின்னுட்டு இவன் என்ன சொன்னான், "நான் உங்கள ஒழிச்சு கட்டிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாள உருவிட்டான். அப்ப அங்கேருந்து, "நில்லுப்பா" அப்படின்னு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தா ராஜாவும் பார்க்கறான். அந்த குரு வந்து நிக்கிறார். இந்த ராஜாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னை பத்தி தப்பு தப்பா தன் பிள்ளைட்ட சொல்லிக் குடுத்திருக்கிறாரேன்னு கோவிச்சுக்கிறான். அந்த பையன் என்ன சொல்றான், நாட்டு நடப்ப தான் சொல்லியிருக்காரு. அவர் அதனால அந்த மாரி அரசன் வேண்டாம். நான் எங்க அப்பாவா இருந்தா கூட உங்களுக்கு பிடிக்கலன்னாக்கா அது தப்பு இல்லையா? அப்படிங்கிறான். எனக்கு பிடிக்கலங்கிறது இல்லப்பா. மக்களுக்கு பிடிக்கல. ஒரு காரியம் பண்ணு. சரி, எனக்கு இப்ப அந்த குரு தட்சணைய குடுக்குறியா? அப்படின்னு கேட்டாராம். அவன் உடனே கைய தட்டி தட்டு நிறையா பொன் பொருள்லாம். "இதை நான் கேட்கவில்லை. உன் அப்பாவிடமிருந்து நீ பெற்ற செல்வம் ஒன்று இருக்கிறது. அதை என்கிட்டம் கொடு" அப்படின்னாரு. என்னன்னு கேட்டா, "உன்னுடைய கோபத்தை என்னிடம் கொடுத்து விடு. உன்னுடைய அப்பாவுக்கு கெட்ட பேர் வந்தது எதுனால? அவனுடைய கோபத்தினால. அவன் ரொம்ப கோபக்கார ராஜா. இப்ப கூட நம்ம சில பேர சொல்ல மாட்டோம். ஐயோ! அது சரியான முசுடு அப்படிம்பாங்க. முசுடு புரியாதவங்க சிடுமூஞ்சி, மகா கோவக்காரன், அது ஒரு லொள்ளொள் இப்படியெல்லாம்
ஒரு குடும்பத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ அது பெரிய சரியான லொல்லொல்பா அப்படின்னாக்கா மகா கோவக்காரன்னு அர்த்தம். இப்ப கேட்கிற, உன்னுடைய கோபம், உன்னுடைய தந்தைக்கும் இதே கோபம் கெட்ட பேரை வாங்கி கொடுத்தது. இப்பவும் அதே கோபம் தான் உன்னை அப்பாவையே வெட்ட சொல்லணும் அப்படின்னு தோணித்து. இந்த கோபத்தை விட்டுடுப்பா. எனக்கு அதை நீ குரு தட்சணையா நான் உங்ககிட்ட அதான் கேட்பேன். கோபத்தை விட்டுடு. நீ நல்லவனாக இருக்கணும். உன் தந்தை நல்லவனாக மாறணுங்கிற பொழுதுதான் அந்த மன்னன் புரிஞ்சுண்டானா. தன்னோட பிள்ளைகிட்ட தன்னை பத்தி தப்பா சொல்லி அப்பாக்கும் பிள்ளைக்கு நடுப்புற ஒரு ஒரு பிளவை ஏற்படுத்தணும்னு இந்த குரு நினைக்கிறாருன்னு அவன் நினைச்சான். அந்த இல்லாட்டா அந்த குருவுடைய ஆசிரமத்தை உடைச்சிருப்பானா. இப்ப என்ன எல்லாருக்கும் என்ன புரியுறதுன்னா, கோபம் வராம இருக்காது. மானுட பிறவி மனிதர்கள் எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா தார்மீக கோபம்னு ஒண்ணு, அனாவசிய கோபம்னு ஒண்ணு. அந்த கோபம் வரும்போது வாயில வந்ததை சொல்லி திட்டி கொட்டி எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா அதை பத்தி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாக்கா மனசு வந்து அந்த நேரத்துல வரும். வரும்போது இல்ல சாந்தி சாந்தி சாந்தி. இந்த கோபத்தினால உனக்கு தான் பிளட் பிரஷர் ஏறும், உனக்கு தான் இது ஏறும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. உன்னோட ஆரோக்கியத்துக்கு கெடுதல்னு நினைச்சீங்கன்னா அந்த கோபமே வராது. இந்த டென்ஷன், கோபம், அந்த ஒரு ஒரு அதெல்லாமே சேர்ந்து உடல் நலத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, கோபம் மிகப்பெரிய பாபம் அப்படின்னுட்டு. அது மட்டும் பாவம் இல்லை, இன்னும் பல விஷயங்கள். பொய் சொல்றது கூட ஒரு விதத்துல பாவம் தான். பேராசையும் ஒரு விதத்துல பாவம் தான். இப்ப இந்த சொன்ன கதையில உங்களுக்கு கோபம் புரிஞ்சிருக்கும். இன்னொரு கதையில நான் என்ன சொல்றேன், மற்றவர்களை ஏமாற்றுவது தன்னுடைய சாமர்த்தியம்னு நினைச்சுக்கிறான் பாருங்க, அது மகா பாவம். ஒருவர் தனபாலன்னு பேரு. அவர் என்ன பண்ணாரா, அவர் நல்ல பணக்காரர். அவருக்கு எத்தனையோ புலம் எல்லாம் இருக்கு, நிலங்கள்லாம் இருக்கு. அங்க எல்லார்கிட்டையும் வேலை வாங்குவார். கடைசி நேரத்துல கூலி கொடுக்கற போது பாதி கூலி கொடுப்பார். அப்ப அவ்வளவு நாள் உழைச்சு நெல் மூட்டையெல்லாம் கொண்டு வந்து அடுக்கி அத்தனையும் பண்ணவா அவங்களுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்படி வயத்துல அடிக்கிறாருடா, இப்படி வயத்துல அடிக்கிறாருடா அப்படின்னு நினைச்சுப்பாங்களாம். ஆனா அவர் முதலாளி, அதனால இவங்க வாயை மூடிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு அது ஒரு கெட்ட குணம், அதாவது பேராசை. எதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கொடுக்கணும், உழைச்சா உழைக்கட்டுமே, அவங்க என்னாலதானே சாப்பிடுறாங்க, இப்படியெல்லாம் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாளைக்கு என்ன பண்ணாரு, பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஊருக்கு போய் நிறைய நகையெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண பையோட அவர் போறாரு. ஒரு வண்டியில போறாரு. போகிற வழியில இந்த இந்த பை எப்படியோ வண்டியிலேருந்து கீழே விழுந்துருச்சு. அது அவருக்கு தெரியல. அந்த ஊருக்கு போய் பார்த்துட்டு, ஐயோ நான் கொண்டு வந்த அந்த பணம் மூட்டையே காணுமே, அந்த பண பையையே காணுமே, நான் என்னத்த பண்ணுவேன், இங்க வந்து நகை வாங்கணும்னு நினைச்சேன், அது வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே பார்த்துட்டே அதே வழியில வரார். கிடைக்கல. அது எங்க விழுந்ததுன்னே அவருக்கு தெரியல. எந்த இடத்துல விழுந்ததுன்னு தெரியல. தன் ஊர்லயே விழுந்திருக்கா, இல்ல இந்த ஊர்ல இவ்வளவு தூரம் வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணாராம், தன்னுடைய ஊருக்கு வந்துட்டு அந்த ஊர் பஞ்சாயத்துல சொன்னாராம், இந்த மாதிரி நான் இங்கேருந்து பண பைய எடுத்துட்டு போனேன் அடுத்த ஊருக்கு, நான் என் வண்டியில போகும்பொழுது எங்க விட்டேன்னு தெரியல அப்படின்னு. சரி பரவாயில்லப்பா, தண்டோரா போட்டுடலாம், இந்த ஊருக்கும் பக்கத்து ஊர்களுக்கும் நம்ம தண்டோரா போட்டுடலாம். தண்டோரா அப்படிங்கிறது இப்ப நம்ம விளையாட்டா சொல்லுவோம்ல, ஐயோ நீ அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடாத, அவ ஊர் பூரா தண்டோரா போட்டுருவா அப்படிம்பாங்க. அந்த காலத்துல தண்டோரா போடுறதுன்னா, இப்ப ஒரு நல்ல விஷயம், ராஜாவுடைய அரண்மனையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கணும், அந்த ஒரு டமாரம் மாதிரி அடிச்சுட்டு, இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், அரசனுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் சொல்லி அந்த டமாரம் அப்படி அங்கங்க சொல்லிட்டே போவாங்க. இப்ப மாதிரி கம்யூனிகேஷன் இல்லாம இருந்த காலம் இல்லையா, அப்போ அப்ப தண்டோரா போட்டுட்டு அவருடைய பணப்பையில் எத்தனை ரூபாய் இருந்ததுங்க அப்படின்னு கேட்டபோது 10,000 ரூபாய் வைத்திருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அதையும் தண்டோரா போடுறவன் சொல்லிட்டான், அவருடைய பணப்பையில் 10,000 ரூபாய் இருந்தது, யாரான் பார்த்தவர்கள் அவரிடம் கொண்டு கொடுத்தால் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தண்டோரா போட்டாச்சு. ஊர்ல அவன் அவன் எங்கேயானு கிடைக்காதா, 10,000 ரூபாய் கொடுத்தாக்க அது கிடைச்சதுன்னா கொடுக்கலாமேன்னுட்டு. இதற்கு இடையில் என்ன நடந்திருக்குன்னா, வேற்று ஊரிலேருந்து ஒருத்தன்
அவன் அங்கேருந்து அவனுக்கு அந்த ஊர்ல ஒண்ணுமே வேலை சரியா வரல. அ அவனுடைய வயக்காட்டுலயும் விளையல. மத்த எந்த வேலை பண்ணினாலும் அவனுக்கு சரிப்பட்டு வரல. சரி பிழைக்கிறதுக்கு அடுத்த ஊருக்கு போலாம் அப்படின்னு வரான். வரதுக்கு முன்னால ஒரு அம்மன் கோவில் இருக்கு. அங்க சொல்றாரு, "அம்மா, என் பொறந்த ஊர்லயே எனக்கு பொழைக்கிறதுக்கு வழி இல்ல. இந்த இந்த ஊர்லயா நீ வழி காட்டுன்னு" சொல்லி அந்த அம்மன பார்த்து கும்பிட்டுட்டு, வர வழியில ஒரு மரத்தோட ஒரு ஓரத்துல ஒரு பை கிடந்திருக்கு. அவர் அத எடுத்து, சரி இது யாரோடதுன்னு தெரியல. இப்ப நம்ம இந்த ஊருக்கு தானே போறோம். இந்த ஊர்ல போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த பைய அவர் பத்திரமா வச்சுட்டு, "ஐயா, இங்க பஞ்சாயத்து யாருயா?" அப்படின்னு கேட்டபோது, "என்னப்பா விஷயம்?" அப்படின்னபோது, "இந்த மாரி பஞ்சாயத்துக்காரங்க யார் இருக்கிறாங்க? நான் ஒரு பைய கண்டெடுத்தேன்." "ஓ! அந்த இவருடைய தனபாலனுடைய பை தான் காணா போச்சுன்னு சொன்னாரு. நீ போய் பாரு. அதுல எவ்வளோ இருக்குன்னு" கேட்டார். "தெரியாது ஐயா. நான் அப்படியே எடுத்துன்னு வந்திருக்கேன்ன" உடனே அந்த தனபாலன் வீட்டுக்கு போய், "ஐயா, நான் அந்த மாரி நான் இந்த ஊருக்கு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வந்தேன். அப்ப எனக்கு இந்த பை கிடைச்சது. இது உங்களோட பை தானா?" "ஆ, ஆ, இது என்னோட பை தான். கொண்டா, கொண்டா. எவ்வளோ ரூபா இருக்குது உள்ள?" நான் பார்க்கல ஐயா. அத அப்படியே கொண்டு வந்தேன்." இவர் என்ன பண்ணார்? உள்ள எடுத்துட்டு போய் எண்ணி பார்த்தார். ரூ. 10,000 இருந்தது. இப்ப இந்த ரூ. 10,000 அவன் கொணந்து குடுத்துட்டான். அவனுக்கு நான் எப்படியான ஒரு ரூ. 1000 ஒரு இனாம்னு தரணும். இல்லையா? நம்ம ஏதோ இனாம் தருவோம் வேற சொல்லியிருக்கோம். இத அவனுக்கு தராம இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம்? அப்படின்னு யோசனை பண்ணார். அங்க தான் சில சமயம் நமக்கு தோணும். குடுக்கலாம்னு நெனைக்கிற போது, எதுக்கு? அப்படின்னு ஏதோ ஒண்ணு நம்மள தடுக்கும். யாராருக்கு என்ன குடுக்கணும்னு நெனைக்கிறோமோ குடுத்துறணும். அந்த மாதிரி அவன் என்ன பண்றான், சரி இந்த இந்த ரூ. 10,000 வெளியில வரான். வந்துட்டு, "ஏன்பா, இந்த பையில ரூ. 10,000 நான் ஒரு வைர மோதிரம் ஒண்ணு வச்சிருந்தேனே, அது எங்கன்னு?" கேட்டபோது, "ஐயா, எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு வந்தபோது கிடைச்சது இந்த பை ஒண்ணு தான். நான் இத அப்படியே கொண்டு வந்து குடுத்தேன். நான் உங்க பஞ்சாயத்துல தான் கேட்டேன். அந்த பஞ்சாயத்துல தான் சொன்னாங்க, உங்களுடைய பை தொலைஞ்சு போச்சுன்னு." "ஐயா, தயவு செய்து என்ன அப்படி சொல்லாதீங்க. எனக்கு ஏதாச்சும் வேலை கீல குடுத்துருங்க போறோம். ஆனா உங்க பைய குடுத்ததுக்கு நான் இனாம் கூட எதிர்பார்க்கல." அப்படின்னபோது, "இல்ல, இல்ல, இதுல வந்து வைர மோதிரம் வச்சிருந்தேன். நீ அத எடுத்துக்கிட்டு இந்த வெறும் ரூ. 10,000 தான் குடுத்துருக்க. எனக்கு வந்து எனக்கு உன்ன கண்டாலே பிடிக்கலன்னு" ஏதோ கோவமா பேசிடுறாரு. அந்த நேரத்துல அந்த பஞ்சாயத்தார் அந்த 5 பேர், பஞ்சாயத்துன்னா 5 பேர். இந்த ஐவர்கள் மன்றம் அப்படிம்பாங்க. அவங்கெல்லாம் வந்து, "என்ன ஐயா, உங்களுடைய பணம் கிடைச்சிருச்சான்னு?" "ஆ, இல்லையே. அந்த ரூ. 10,000 பணம் தான் இருக்கு. அந்த வைர மோதிரத்த எடுத்துட்டான்ன" போது அவன் என்ன சொல்றான், "நான் சாமி சத்தியமா சொல்றேன். நான் இந்த ஊருக்கு வரும்போது அந்த அம்மன் கிட்ட நான் வேண்டிண்டு தான் வந்தேன். எனக்கு இங்க வேலை கிடைக்கணும்னு. ஆனா இங்க திருட்டு பட்டம் தான் கிடைக்குது ஐயா. இந்த ஊருக்கு ஒரு கும்பிடு. நான் கிளம்புறேன்ன" போது பஞ்சாயத்தார்கள் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் கூப்பிட்டார்களாம். கூப்பிட்டு அவர்ட்டேருந்து அந்த பையையும் வாங்கி வச்சு, அந்த தனபாலனையும் உட்கார வச்சு, இந்த பையனையும் நிக்க வச்சு சொன்னாங்களாம், "இவர் தண்டோரா போடும் பொழுது என்னுடைய பையில் ரூ. 10,000 இருக்கிறது என்று தான் சொன்னார். அதில் ஒரு வைர மோதிரமும் இருக்கிறது என்று அவர் சொல்லாததினால், இந்த பை தனபாலனுடையது இல்லை. ஆகையினால் இந்த பை சட்டப்படி பார்த்தால் இந்த பையனை சேர்ந்ததுதான். இவர வீடு இந்த இந்த ஊருக்காக வந்திருக்காருல்ல, அவரை சேர்ந்ததுதான். இந்த பணத்தை அவர் எப்படி வேணா செலவழிச்சுக்கலான்னுட்டார்." இப்ப அவர் என்ன பண்ணுவாரு? திருடனுக்கு தேள் கொட்டினாப்புல ஆச்சு. தன்னுடைய ரூ. 10,000 வந்திருந்தத எடுத்துக்கிட்டு ஒரு ரூ. 1,000 அவன்கிட்ட குடுத்து ஒரு வேலை போட்டு குடுத்திருந்தா கூட சந்தோஷப்பட்டுருக்கலாம். அவர் என்ன நெனச்சார்? இப்படி ஒரு பொய்ய சொன்னா அந்த ரூ. 1,000 குடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்க, இவன் வரும்போது வேண்டிட்டு வந்த அந்த அம்பாள் எங்கேயோ தெய்வம் தெய்வம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு ரூபத்துல அவனுக்கு ஏன் அந்த குயுக்தி தோணணும்? புத்தி சரி, யுக்திங்கிறது சாமர்த்தியம். குயுக்தினாக்கா தப்பான வழியில. அந்த வைர மோதிரத்த சொன்ன உடனே பஞ்சாயத்தார் தீர்ப்புக்கு நான் ரொம்ப எனக்கு அந்த இது சொல்றபோது சந்தோஷமா இருக்கு. அவரு அப்ப முதல்லயே சொல்லியிருந்திருக்கணும். அவர் முதல்ல சொல்லாததுனால, இது அந்த பையன் அவரோடது இல்ல. இது இவனைத்தான் சேர்ந்தது. கண்டவர்களுக்கு தான் அது சொந்தம். தம்பி, நீ இந்த ஊர்லயே இருக்கலாம். உனக்கு ஏதான ஒரு வேலை கிடைக்கும்ன்ன பொழுது, ஐயா, இது அத்தன பணமும் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த அம்மன் கோவில் கொஞ்சம் செப்பனிடுற வேலை இருக்கு. நான் வரும்போது பார்த்தேன். அதுக்கும் பஞ்சாயத்தார் தீர்ப்புக்காக பஞ்சாயத்துலயும் ஒரு கொஞ்சம் ரூபாய் எடுத்துக்கங்க. எனக்கு பாக்கி ரூபாய் குடுங்க, வேலை குடுங்கன்னு சொன்னானாம். அன்னைக்கு தான் அந்த தனபாலுக்கு என்ன புரிஞ்சுதாம், என்னைக்கோ பாதி பாதி கூலி குடுத்தேன்.
என்னைக்கோ கொடுக்க வேண்டியதையும் குறைச்சு கொடுத்தேன். எது கொடுத்தாலும் ஒரு வயித்தெரிச்சலோட கொடுத்தேன். இன்னைக்கு என்னாச்சு? நான் நான் சேர்த்து வச்ச ரூபால 10,000 ரூபாய் அப்படியே கொள்ள போச்சு அப்படின்னு நினைச்சாராம். இது கதையா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில யாருக்கு எது நியாயமா கொடுக்கணும்னு தோன்றதோ அங்க போய் பேரம் பேச வேண்டாம். நான் இந்த காய்கறிக்கார அம்மா கிட்ட எல்லாம் நினைச்சுப்பேன். ஏமா நாங்க அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்க உங்களுக்கு விக்கிறதுல ஒரு ஒரு 2 ரூபாயாச்சும் எங்களுக்கு வேண்டாமாமா அப்படிம்பாங்க. அது வாஸ்தவம் தானே. அங்கெல்லாம் ரொம்ப மலிவா கிடைக்கிறது. அப்ப நீ அங்கேயே போய் வாங்கிக்கோனா நம்மளால போக முடியுமா? அதிகாலையில எழுந்து அதே கோயம்பேட்டுக்கு போய் அவங்க அந்த கீரைக்கட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க வந்து ஆஞ்சு அலசி எடுத்து வச்சு கூறு கட்டி அவங்க விற்கிற பொழுது அதுக்கு உண்டான காசை அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கிறாங்கன்னாக்க நாம ஏன் கொடுக்கறதுக்கு அங்க போய் பேரம் பேசுறோம்? இதே ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கிற ஒரு ஒரு கடைக்குள்ள போறோம். அவன் எல்லாத்துக்கும் பிரைஸ் போட்டு அப்படியே வச்சிருக்கான். நம்ம எடுத்துக்கிறோம். ஓ கேரட்டா இத்தனை ரூபாயா? அப்படியே தூக்கி பையில போட்டுக்கிறோம். அங்க பேரம் பேசுறோமோ? இல்ல. ஸோ நம்மளுடைய நியாயம் இடம் காலம் அதுக்கெல்லாம் தகுந்தாப்புல மாறுது. கூடின வரைக்கும் பேரம் பேச வேண்டாம், பொய் பேச வேண்டாம், பேராசைப்பட வேண்டாம். இதெல்லாம் இந்த கதைகள் மூலமா உங்களுக்கு சொல்ற பொழுது அன்றாட வாழ்க்கையில பெரிய உதவியா இருக்குங்கிறது எங்க பிள்ளையார் பெட்டிக்கு இதுதான். இதுதான் அவங்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறோம். சேர்ந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நியாயம், தர்மம், கோபத்தை விட வேண்டியது, இந்த மாதிரி எல்லாம் யாரு எப்ப சொல்றாங்க அப்படின்னு கேட்டாக்க, காலம் காலமா நமக்கு இந்த கதைகள் சொல்லுது. இப்ப மகாபாரதமோ ராமாயணமோ இந்த மாதிரி புராண கதைகள் நாம கேட்கிற போது நல்ல குணங்கள் எவை, நல்ல தர்மம் எது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய வருது. இந்த கதைகள் மூலமா சொல்ற பொழுதுதான் விஷயம் நமக்கு என்னன்னு தெரியும். வெறும் கதையா கேட்டோம்னாக்க இப்ப விக்ரம் வேதாள் கதையெல்லாம் கேட்கிறோம். அதுல கூட இதுக்கு நீ பதில் சொல்லுன்னு சொல்ற போது நம்மளுக்கு மூளைக்கு வேலை இருக்கும் இல்லையா? இப்போ தர்மருக்கு தர்மோபதேசம் பண்ணது யார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களையே நீங்க கேட்டு பாருங்க. அதுக்கு பதில் நான் சொல்றேன். பீஷ்மர் ஒரு கதை சொன்னாராம் தர்மன் கிட்ட. இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். அதாவது நல்லா இருக்கிற பொழுது எல்லாரும் வருவாங்க, நம்ம கெட்டு போற போது எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. நாமளும் என்ன பண்ணுவோம்? இவங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிடுவோம் இல்லையா? இதுதான் உலகம். ஒரு காசி மாநகரத்துல ஒரு சின்ன காடு. அங்க ஒரு பெரிய ஆலமரம். அதுல ஒரு கிளி ரொம்ப நாளா ஒரு பொந்துல வாழ்ந்து வந்தது. நிறைய பறவைகள், எல்லா கிளைகளிலையும் அப்படி பறவைகள், நல்ல சத்தம். அந்த கிளி பல தலைமுறைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு அங்க ஒரு வேடன் வந்தான். வந்த உடனே பாக்குறான், ஆஹா இங்க எத்தனை பறவைகள் இருக்கு, எத்தனைங்கிறான். அங்க பார்த்தா மான்கள், நிறைய மான்கள் துள்ளி துள்ளி ஓடும் போது இவன் என்ன பண்றான்? உற்சாகம் ஜாஸ்தியா போய் அம்பை எடுத்து நல்ல விஷத்தை தோச்சு நேர அடிக்கணும்னு அடிக்கிற போது அவனுக்கு தும்மல் வருது. அப்ப அவன் நின்னுடுறான். அந்த அம்பு குறி மாறி இந்த ஆலமரத்தை தொலைத்து விடுகிறது. இந்த விஷம் பாய்ந்த அம்பினால் அந்த ஆலமரம் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போக ஆரம்பித்து விட்டது. இலையெல்லாம் உதிர்ந்தது, கிளைகளெல்லாம் பட்டு போச்சு. எல்லா பறவைகளும் இலை இல்லாட்டா என்ன பண்ணும்? எங்க கூடு கட்டும்? கிளை இல்லாட்டா என்ன செய்யும்? அப்படியே எல்லாம் விட்டுட்டு போயாச்சு. கிளிய கூப்பிடுறது எல்லாம், நீ வரலையா? நீங்க என்ன பண்ற உன்னோட பழைய பொந்துல உக்காந்துண்டு? நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க எல்லாம் போங்கோ அப்படின்னு சொல்றதான். அங்கதான் இந்த ஓல்ட் அண்ட் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு தலைமுறையை பார்த்த கிளிக்கு விவேகம் அதிகம். இனிமே நான் இந்த உடம்ப வச்சுண்டு இந்த வயசான காலத்துல எங்க போய் வேண்டாம், என்னை இவ்வளவு நாள் பாதுகாத்த இந்த மரம் என்னை காப்பாற்றும் அப்படின்னு நினைச்சுதான். இப்ப நம்ம என்ன சொல்லணும்? நம்ம இவ்வளவு நாள் காப்பாற்றின கடவுள் கையா விட்டுடுவான் அப்படின்னு நம்மளே நம்ம சொல்லிக்கணும். எனக்கு இந்த கிளி பேசுற போது அதைத்தான் நான் எனக்கு சொல்லிக்கிறேன். இத வானுலகத்திலிருந்து எல்லாரும் பாக்குறாங்களாம். என்னடா இது, இந்த விஷம் தோய்ந்த அம்பு பட்ட உடனே ஆலமரம் பட்டு போச்சு, எல்லா பறவைகளும் பறந்து போச்சு, அங்க எந்த விதமான மிருகமும் இல்ல, இந்த கிளி மட்டும் பொதுல உட்கார்ந்துட்டு இருக்கே, இது என்ன பண்ணும் அப்படின்ன பொழுது தேவேந்திரன் பார்த்தானா,
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது உலக இயல்புக்கு புறம்பாக இருக்கிறது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வேறு உருவத்துல அங்கேருந்து வந்து பார்க்குறான். பார்த்துட்டு இந்த கிளிகிட்ட கேட்குறான், "நீ எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்க? அ உனக்கு இங்க என்ன இந்த ஒண்ணுமே இல்லையே?" அப்படின்ன பொழுது, "தேவேந்திரா, எனக்கு நீ யாருன்னு தெரியும்." "எப்படி?" அப்படின்னு கேட்டா, "அதுதான். நமக்கு சின்சியரிட்டி அதாவது எல்லாத்துலயும் நாம உண்மையா இருந்தோம்னாக்க, எது உண்மை, எது பொய்ன்னு நமக்கு புலப்படும்." அப்படின்னும்போது தேவேந்திரனுக்கு ஆச்சரியமா, "என்னை இதுவரைக்கும் யாருமே அடையாளம் கண்டு கொண்டதே இல்லையே!" அப்படின்ன பொழுது, "இல்ல, நீ என்னை என்ன கேட்கணும்னு நினைக்கிற கேளு. நான் இங்க தான் இருப்பேன். இங்கே தான் மடிவேன்." அப்படின்ன பொழுது, "இல்ல, இல்ல. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை." அப்படின்ன பொழுது, "நான் சின்ன குஞ்சா இதே பொந்தில் குஞ்சு பொரிக்கப்பட்டேன். என்னுடைய அம்மா கிளி என்னை வளர்த்தது. நான் இங்கேயே இருந்தேன். அப்புறம் என்னுடைய அம்மா கிளி காலமாயிடுத்து. அப்பா கிளியும் பறந்து போச்சு. அப்புறம் நான் இங்க இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை தொடங்கியது. என் குழந்தைகள் இங்கு பிறந்தார்கள். என் கண் முன்னால அடுத்த தலைமுறை, அதுக்கும் அடுத்த தலைமுறை நெறைய பார்த்துட்டேன். இந்த விஷ அம்பு பட்டதுனால இந்த மரம் பட்டு போச்சே தவிர மற்றபடி எனக்கு வீடு, வாசல், கோவில் எல்லாமே இந்த ஆலமரம் தான். இத்தனை நாள் எனக்கு துணை இருந்த ஆலமரம் பட்டுப்போனால் என்ன? அதை நான் விட்டு பிரிவதில்லை. நான் என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். இந்த மரமும் பட்டு போகும். நானும் என்னுடைய உயிரை விட்டு விடுவேன். ஆனா அதுல எனக்கு ஒரு நிம்மதி." அப்படின்னு சொன்ன பொழுது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மரத்துக்கும் உனக்கும் இப்படி ஒரு பிணைப்பு. இதுல என்ன தர்மம்னு நீ நினைக்கிற? அப்படின்ற போது கிளி சொல்லித்தான், "இந்த மரத்தால நான் நன்மை பெறவில்லை என்றால் நான் பறந்து போகலாம். இந்த மரத்தால் நான் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறேனே, அதெல்லாம் மறந்துட்டு நான் விட்டுட்டு போறேன். அது தர்மம் இல்லையே. அப்ப எது தர்மம் அப்படின்னா, கடைசி வரையில் நமக்கு உதவுகின்றவர்களை கைவிடாமல் அவர்களோடு இருப்பதுதான் தர்மம்." அப்படின்னு கிளி சொன்ன உடனே தேவேந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாம். "அப்ப நீ ஏதான் ஒரு வரம் என்ன கேளு. உனக்கு நான் என்ன செய்யட்டும்? இளமைய திருப்பி தரட்டுமான்னு?" கேட்கிறான். "வேண்டாம். எனக்கு இந்த மரம் பட்டுப்போன மரம் தளிர்க்க வேண்டும். இங்க எல்லா பறவைகளும் திருப்பி வரணும். இந்த எல்லா மானினங்களும் எல்லாம் இந்த இடத்துல பழையபடி இருக்கணும். நான் அதெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியா எனக்கு உன்னுடைய இந்திரலோகத்தை வந்து அடைய வேண்டும்னு சொல்லித்தான். எவ்வளவு எவ்வளவு திறமையா அது பதில் சொல்றது பாருங்க. இந்த மரம் தழைக்க வேண்டும். எல்லா பறவைகளும் திருப்பி வர வேண்டும். நான் அத கண்ணார பார்த்துட்டு நான் உன்னுடைய லோகத்துக்கு வந்து சேரணும். ஏன்னா, எனக்கு இந்த வரத்த குடுத்ததுக்காக நான் உன் லோகத்துக்கு வரணும். எனக்கு சொர்க்கம் வேணும்னு சொல்லல. நான் உன் லோகத்திற்கு வரணும் அப்படின்னு சொன்னதுனால, இந்த கதையை பீஷ்மர் தர்மர் கிட்ட சொல்லி, தர்மம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு பறவையோ எல்லாருக்குமே தர்மம் ஒன்றுதான். ஒரு நட்டாற்றில் கையை விட்டாரைப் போலேன்னு சொல்வாங்க தெரியுமா? துன்பம் வருகின்ற போது எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லப்பான்னு கழட்டி விட்டுக்கிறது தர்மம் இல்ல. கடைசி வரைக்கும் இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதாக இந்த கதைய பீஷ்மர் தர்மருக்கு சொன்னதாக எனக்கு இந்த கிளி கதை ரொம்ப பிடிக்கும். காரணம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்க, "ஓ! அவரு ஒரு காலத்துல ரொம்ப நல்லா இருந்தாருங்க. நெறைய தான தர்மம்லாம் பண்ணாங்க. இப்ப அவரே பிச்சை எடுக்கிறாருங்கிறாப்புல பேசுறாங்கல்ல." அது தப்பு. அவர் வாழ்ந்தார். இன்னைக்கு ஒரு மாதிரி நிலைமை கொஞ்சம் சரிஞ்சு போச்சுங்கிறதுக்காக அவரை ஏளனம் பண்ண வேண்டாம். அவர் வாழ்ந்தாச்சு. அவர் அவர் கொறப்படலையே. யாரையும் பற்றி எதுவுமே சொல்லாமல் இருந்தால் அதுவே நல்ல தர்மம் இல்லையா?